வணக்கம். விருச்சக ராசி விசாகம் நட்சத்திரம் சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம் துலாம் ராசியிலும், நான்காம் பாதம் விருச்சக ராசியிலும் இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரமாக இருப்பதினால் நான்காம் பாதம் விசாக நட்சத்திரம் விருச்சக ராசியில் சேரும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சியானவுடன் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் ராசியில் அமருவார். எதிரிகளால் செய்யும் தொழிலால் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லியிருக்கோம் இந்த நட்சத்திரத்தை. இதற்கு சனி பகவான் மட்டும் காரணமாக இருக்க மாட்டார். எப்போவுமே சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமரப்போகிறது என்பதை சீர்திருத்தி அதற்கு பிறகுதான் பலன் சொல்ல வேணும். எதற்காகன்னு கேட்டிங்களேனாக்கா, சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது பாதகம் கிடையாது. ஆனால் சனி பகவானுக்கு 5ஆம் ராசி நல்லதும் கிடையாது. 4ஆம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனை, 5ஆம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனைன்னு சொன்னால் எப்படி தான் நாங்கள் நிம்மதியாக வாழுதுன்ற கேள்வி வரும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் பெயர்ச்சி பெற்று அமரக்கூடிய இந்த 2025 மார்ச் மாதம் பெயர்ச்சி பெறுவார். 2 மாதம் கழித்து குரு பகவான் 7ஆம் ராசியிலிருந்து 8ஆம் ராசிக்கு சென்று விடுவார். 8ஆம் இடத்தில் எத்தகையான பாதகமான பலன்களை தருவார் தெரியுங்களா? ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பொருள் நஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம், உறவு சிக்கல், நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது, செய்கிற தொழிலில் அதிகப்படியான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்திப்பது, அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் உபாதைகளை உருவாக்கக்கூடிய கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது. இந்த நேரத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு சென்றவுடனே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரும்போது உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கப் போகிறதுன்னு சொன்னால் அது அவ்வளவு நல்லா இருக்காது, நற்பலன்களும் தராது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பெயர்ச்சியான சில வாரங்கள் அல்லது 1 மாதத்துக்குள் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆவாங்க. கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். இதுவும் பாதகம்தான். இந்த 3 கிரகங்களும் பாதகம் செய்யும்போது சனி பகவானுக்கு மிகவும் உகந்த இடம் என்று சொல்வது 3, 6, 11. மற்ற 9 ராசிகளில் அமரும் போதும் கெடு பலன்களைத்தான் அதிகமாக செய்வார். ஆனால் குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு கேதுக்களாக இருந்தாலும் சரி, குரு பகவான் ஓராண்டு கெடு பலன்களை தந்துவிட்டு அடுத்தது நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு காலங்கள் கெடு பலனோ அல்லது நற்பலன்களோ தந்துவிட்டு அடுத்தது என்ன பலன்களை தர வேண்டுமோ அதற்கு சென்று விடுவார்கள். இப்போ இருக்கிறது பார்த்திங்களானாக்கா, சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் இருப்பார். 2.5 ஆண்டு காலங்களுக்கு பிறகு அவர் நற்பலன்களை செய்ய வேண்டுமோ அசுப பலன்களை செய்ய வேண்டுமோ அவர் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசி என்பது விருச்சக ராசி, நட்சத்திரம் என்பது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆனால் லக்கினம்னு ஒன்று இருக்கும். அந்த லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகங்கள் தான் தசாவாக நடத்தும். ஆரம்பத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசா, குரு தசா முடிந்தவுடன் சனி தசா, சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா, புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா, கேது தசா முடிந்தவுடன் சுக்கிர தசா என்று தசாக்கள் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால்
சனி பகவான் மட்டுமல்ல, ராகு கேது மட்டுமல்ல, குரு பகவானும் பாதகமான இடத்தில் அமர்ந்தால் பெரிதளவு உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். கவனிக்கணும், பெரிதளவு கஷ்டம் நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு உங்களுக்கு கெடு பலன்கள் நடந்தாலும் மற்றொரு பக்கத்தில் உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து விடுவார். அந்த தசா சரியில்லாமல் போனால்தான் பல வகையிலும் பாடாய்படுத்தி கஷ்டங்களை கொடுப்பது இந்த கிரகங்கள். இந்த நிலையில் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் ராசியில் அமருவது நற்பலன்கள் என்று அதிகமாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதியும். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதியும். அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசியில் பதியும். அவர் இருக்கும் இடம் மட்டுமல்ல, பார்க்கின்ற பார்வையும் சில நேரங்களில் கெடு பலன்களை தந்து விடுவது உண்டு. ஆகையால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை சுமை, அதிகப்படியான அலைச்சல், பொருளாதாரத்தில் சிக்கல், குடும்பத்தில் சந்தோஷமில்லாத தன்மை, எடுக்கும் முயற்சிகளில் உடனுக்குடனாக வெற்றி இல்லாமல் சிறிது தாமதமோ சிறிது நாள் தள்ளி போனதுக்கு பிறகு உங்களுக்கு நற்பலன்களை தரலாம். கடுமையான உழைப்பு இருக்கும், அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். இதற்கு பரிகாரமாக செய்யக்கூடியது குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதும். வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே பரிகாரங்கள் என்பது உங்களுக்கு நல்ல நிலையில் செயல்பட்டு கெடு பலன்களோ அசுப பலன்களோ பொருள் நஷ்டங்களோ பண கஷ்டங்களோ விலகி நற்பலன்களை தரும் என்பதை சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.